வணக்கம். இது கரி டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன். இன்னைக்கு தாவேகா ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களை கடந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த 15 நாட்கள்ல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பவர் கட்டு இப்படின்னு பல சட்ட சிக்கல்கள் இந்த நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கோவையில் ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக அந்த பையன் என்ன பண்ணியிருக்காருன்னா பெட்ரோல் குண்டை வீசியிருக்கிறான். இப்படி ஏகப்பட்ட கலவரங்கள் நடக்குது. இதுக்கடையில் நர்ஸுகள் போராடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு தூய்மை பணியாளரை அடித்து துன்புறுத்துனாங்கன்னு தூய்மை பணியாளர் வந்து அங்கே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்குங்க. இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருப்பதை திசை திருப்புவதற்காக சில முயற்சி நடந்துட்டு இருக்கு. அந்த முயற்சியை பற்றி தான் நம்ம பேச போறோம். அது என்ன முயற்சி அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வர விடாமல் தடுப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர நினைத்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து திட்டமிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார். சொல்லிட்டு அப்புறம் அவரே என்ன சொன்னார்னா, இது வந்து கிசு பேசப்பட்டது, வெளியே இருந்து பேசப்பட்டதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு அதை வந்து மாற்றினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை வந்து IUML காதர் மொய்தீன் அவர்கள் வந்து சொல்கிறாரு. ஆமாம், திமுகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தியது அப்படின்னு காதர் மொய்தீன் அவர்கள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வீரபாண்டியன் அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் அவரும் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்டா இது வந்து திடீர்னு இவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க? அதாவது இதை வந்து எப்போ சொல்லியிருக்கணும் அப்படின்னா, திமுக தலைவர்கிட்ட பேசிட்டு வெளியே வந்து எல்லாரும் பேட்டி கொடுத்தாங்க. திமுக VCK தலைவரும் பேட்டி கொடுத்தாரு, இந்த வீரபாண்டியன் அவர்களும் பேட்டி கொடுத்தாரு, IUML காதர் மொய்தீன் அவர்களும் இடையில எவ்வளோ பேட்டி கொடுத்துருக்காரு. அப்பெல்லாம் வந்து இதை சொல்லிருக்கலாம். ஏன் அப்பெல்லாம் சொல்லாமல் திடீர்னு இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மடைமாற்றுவதற்கான முயற்சியில் இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இன்னொரு விஷயம், அப்படியே திமுகவும் அதிமுகவும் இணைய நினைச்சா அதுல என்ன தவறு இருக்கு? இணைஞ்சிட்டு போறாங்க. நான் என்ன கேட்கிறேன், திமுகவும் அதிமுகவும் அப்படி இணைந்து ஒரு ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணிட்டு போறாங்க. தமிழக வெற்றி கழகம் திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்று வந்த விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், IUML அவர்களை சேர்த்துட்டு ஒரு ஆட்சி அமைக்க நினைக்கிறாங்க. அவங்க கொள்கை எதிரியா யார சொன்னாங்க? அரசியல் எதிரியா யார சொன்னாங்க? கொள்கை எதிரியா பாஜகவை சொன்னாங்க, அரசியல் எதிரியா திமுகவை சொன்னாங்க. திமுக அரசியல் எதிரியா சொன்ன திமுகவிலிருந்து அவர்களுடைய கூட்டணி கட்சியை கொண்டு வந்து தங்களோட சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழகம் முயற்சி பண்ணும் பொழுது, ஏன் இந்த தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி கட்டில் வர முடியாமல் செய்வதற்காக திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேருவது ஏன் இவர்கள் தவறு நினைக்கிறாங்க? இப்போ அப்படி ஒன்று சேர நினைத்தால் அதுல என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு நான் இப்ப கேள்வி கேட்கிறேன். ஏன் இந்த கேள்வி என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் என்பது RSS பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார். அப்படி சொன்ன அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திடீரென கொள்கையை மாற்றிட்டு என்ன சொல்றாரு, கவர்னர் ஆட்சி வருவதை தடுக்க வேண்டும் என்றால் நாம தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இதுல ஒரு நியாயம் இருக்கு. கவர்னர் ஆட்சி வந்தா பல திட்டங்களை, பல சட்டங்களை அவங்க வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு சாதகமான சட்டங்களை ஏற்றிட்டு போயிடுவாங்க. இது நியாயமான விஷயம். அண்ணன் திருமாவளவன் கேட்டார். RSS பெற்றெடுத்த பிள்ளை என்று சொன்ன அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திடீர்னு அவருடைய கொள்கை நிலைப்பாடை மாற்றிக்கிட்டு வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தவர் திடீர்னு அங்க போனோன்னா அமைச்சரவையிலும் பங்கெடுத்திருக்கிறார். அதாவது இடதுசாரிகள் ஃபர்ஸ்டே ஆதரவு தரேன்ட்டாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தர நிலைப்பாடை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த IUML அவர் காதர் மொய்தீன் மட்டும் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஆதரவு தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எதுவா இருந்தாலும் MK ஸ்டாலின் அவர்களே கேளுங்க, ஏன்னா நாங்க நீண்ட காலமா அவரோட பயணித்துட்டு வர்றோம், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நாங்க கேட்போம் அப்படின்னு IUML காதர் மொய்தீன் அவர்கள் சொல்றாரு. அப்போ எல்லாரும் பாராட்டினாங்க. ஐயோ, எல்லாரும் கைவிட்டு போகும்போது இந்த காதர் மொய்தீன் மட்டும் திமுகக்கு ஆதரவா சொல்றாரு, இவர் தான் நல்ல மனிதர் அப்படின்னு எல்லாருமே பாராட்டணும். அப்படி ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் அவர் இருந்தார். அதே மாதிரி திமுக ஒரு சம்மதம் கொடுத்தது, வெளியில் இருந்து ஆதரவு தாங்க அப்படின்னு ஒரு சம்மதம் கொடுத்தது. திமுகவோட சம்மதத்தோட வெளியில் இருந்து ஆதரவுன்னு IUML காதர் மொய்தீன் அவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு உள்ள போனார். வெளியில் இருந்து ஆதரவுங்கிறத திமுக சம்மதத்தோட எடுத்தாரு, ஆனால் அமைச்சரவையில பங்கெடுக்கிறத திமுக சம்மதத்தோட அவர் எடுக்கல. தாவேகா ஆதரவு கேட்கும் பொழுது நான் திமுக சம்மதத்தோட தான் செய்வேன்னு சொன்னவர் மந்திரி பதவினோட திமுக சம்மதம் இல்லாமே சம்மதம் தெரிவிச்சாரு தாவேகாவுக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள், இடதுசாரிகள் அவர்களை வந்து இன்னை வரைக்கும் வந்து வெளியில் இருந்து ஆதரவுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. அவர்களும் சில கொள்கை சமரசங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஏன் கேட்டீங்கன்னா, இதே திமுக ஆட்சியில சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை வந்துச்சு, அந்த தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இறங்கி போராடினாங்க. திமுக கூட்டணியில தான் இருக்காங்க, இருந்தாலும் இறங்கி போராடினாங்க. அதை வந்து நம்ம தவறு சொல்லல, நியாயமான விஷயம். ஒரு தொழிலாளருக்கு ஒரு பிரச்சனைனா போராடுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கம்யூனிஸ்ட் கட்சி, அதனால அவங்க இறங்கி போராடினாங்க. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு நிர்வாகி
ஒரு செங்கல் சூளையில போய் அந்த ஓனர்கிட்ட கமிஷன் கேட்டிருக்காரு 1 லட்சம் ரூபாய். செங்கல் சூளை ஓனரும் அந்த தொழிலாளர்களும் நடு வீதியில வந்து போராடினாங்க. அதற்கு ஏன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தரல, குரல் கொடுக்கல அப்படிங்கிறது என்னோட கேள்வியா இருக்கு. சாம்சங் ஊழியர்னா நீங்க வந்து நிப்பீங்க, ஒரு செங்கல் சூளை தொழிலாளர்கள் வர மாட்டீங்களா? அவர்களும் தொழிலாளர்கள் தானே. இன்னைக்கு ஏன் வாயை மூடி இருக்கிறீங்க? அந்த விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு நீங்க வந்து வாயை மூடி மௌனமாக இருக்கிறீர்களா? திமுக ஆட்சியில் இருக்கும்போது இவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் ஒரு கொள்கை மாறுபாட்டை எடுக்கிறார்கள். இப்போ இந்த 3 கட்சியுமே அது ஒரு நியாயம்னு அவங்க கட்சியை சார்ந்தவர் சொன்னாருன்னா நியாயமாக இருக்கட்டும். அப்போ இந்த 3 கட்சிகளும் செய்தது நியாயம் என்றால், இந்த 3 கட்சிகளும் செய்தது அரசியல் நாகரிகம் என்றால், திமுகவும் அதிமுகவும் கொள்கை மாறி இருவரும் ஒன்று சேர்வதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்க வரேன். இப்போ இவங்க எல்லாம் வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சவங்க, இவர்கள்லாம் வந்து வேறு ஒரு அமைப்புல இருந்தவங்க. இவர்கள் எல்லாம் இவர்கள் கொள்கையை மீறி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து இவர்கள் அமைச்சரவையில் பங்கெடுத்தது நியாயம் என்றால், ஒரே கொள்கை கொண்டதுதான் அதிமுகவும். இதற்கு மேல அதிமுகவோட நிறுவனர் யாரு? எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் எங்க இருந்தாரு? கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே நேரத்தில் பயணித்தவர்கள். அண்ணா இறந்ததுக்கு பிறகு முதல்வராக கலைஞர் வர வேண்டும் என்று எம்ஜிஆர் அவருக்காக உழைத்தவர், கூட இருந்து உழைத்தவர். அத்தனை நிர்வாகிகளையும் சரி செய்து அத்தனை நிர்வாகிகளையும் ஒன்றிணைத்து கலைஞர் தான் முதல்வராக வர வேண்டும் என்று போராடியவர் எம்ஜிஆர். அதன் பிறகு ஆட்சி கட்டிலில் கலைஞர் உட்காருகிறார். கலைஞருக்கும் இவருக்கும் மனக்கசப்பு வருகிறது. அந்த மனக்கசப்பின் காரணமாக இங்கிருந்து எம்ஜிஆர் பிரிந்து அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அவர் கடைசி வரை சொன்னது என்ன? கலைஞர் அவர்கள் தான் என்னுடைய தலைவர் சொல்றார். ஒரு சம்பவம் கூட சொல்லுவாங்க. கார்ல அதிமுக கட்சியில் இருந்தவர் பயணிக்கிறார் கூட எம்ஜிஆர் கூட. பயணிக்கும் பொழுது கலைஞர் அவர்களை கருணாநிதி என்று சொல்லிவிட்டாருங்கிறதுக்காக பாதி வழியிலேயே நடு வழியிலேயே அவரை இறக்கி விட்டுட்டு, என்ன இருந்தாலும் அவர் என்னோட தலைவர், அவரை பேர் சொல்லி கூப்பிடுவியா அப்படின்னு இறக்கி விட்டுட்டு போனவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். இப்படி கலைஞர் மேல பற்றுள்ளவர் எம்ஜிஆர். கடைசி வரை கலைஞரை தன்னுடைய தலைவன் என்று நினைத்தவர் எம்ஜிஆர். அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதிமுக. அவர்கள் மனக்கசப்புல பிரிஞ்சிருக்கிறாங்க, அதனால அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இரண்டுமே திராவிட கட்சிகள் தான், இரண்டுமே திராவிட கொள்கைகள் கொண்டதுதான். அப்ப ஒரே கொள்கைகள் கொண்டவர் திடீரென்று சில வருடங்களாக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு 40-50 வருடங்களாக பிரிந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரிந்து ஆட்சி செய்பவர்கள் ஒரே கொள்கை உடையவர்கள், இடையில் பிரிவு ஏற்பட்டவர்கள், அவர்கள் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது அப்படிங்கிறத என்னோட கேள்வி. இப்ப இவர்கள் எல்லாம் கொள்கை, கோட்பாடு, லட்சியம் எல்லாத்தையும் மீறி இவர்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம். ஆனால் இவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்தால் அதை மிகப்பெரிய தவறாக இவர்கள் ஊதி பெருக்குவது என்ன காரணம்? திருமாவளவன் அவர்கள் மட்டும் சொன்னாரு, இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, IUML கட்சி தலைவருக்கு ஆதரவு மீதினு சொல்றாரு, கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வீரபாண்டியன் சொல்றாரு. அப்போ இவர்கள் எல்லாம் இதை சொல்வதை பார்த்தால், பேசுவதை பார்த்தால் ஏதோ மிகப்பெரிய பாவத்தை திமுக செய்தது போலவும், திமுகவும் அதிமுகவும் சேர்வது ஏதோ மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்க விரும்புகிறார்கள். இதுதான் இன்றைக்கு பேச்சு பொருளா இருக்குது. இப்போ சட்டம் ஒழுங்கு சீர்கடை பற்றி இவர்கள் வாய் திறக்க மறுக்கிறார்கள். விஜய் அவர்கள் செய்யும் செயல்களுக்கு இவர்கள் முட்டு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். திமுகவும் அதிமுகவும் வருங்காலங்களில் இணைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அப்படி இணைந்தால் தவறில்லை. நான் வந்து திமுக தொண்டர் கிடையாது, அதிமுக தொண்டர் கிடையாது, எந்த தொண்டரும் கிடையாது. நான் ஒரு சாதாரண வாக்காளன், அவர்தான். நான் யாருக்கு விருப்பப்படுகிறேனோ அவருக்கு வாக்களிக்கும் உரிமை எனக்கு இருக்கிறது. அதனால நான் சொல்றேன், வருங்காலங்களில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைத்தால் கூட தவறில்லை. 15 நாள்ல இத்தனை சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எதை பற்றியும் கவனிக்காமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் வாய் மூடி மௌனியாக இருக்கும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி இன்னும் நீடித்தால் இந்த தமிழ்நாடு ஒரு சுடுகாடாக ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் இதை தடுத்து நிறுத்துவதற்காக திமுகவும் அதிமுகவும் இணைந்தால் தவறில்லை என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.